இப்போதைக்கு சார் தூம் தாம் நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வாரம் சுட சுட ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு ஹிந்தி படம். இந்த படத்தோட ஒன்லைன் கதை பிரதீக் காந்தி அண்ட் யாமி இவங்க 2 பேரும் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ் உள்ளவங்க. இவங்க பொண்ணு பார்க்குற சம்பவம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் நடந்த அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் ஒரு கிளுகிளுப்பான மூடுக்கு செட் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரூம யாரோ கதவ தட்டுறாய்ங்க. யாருன்னு கதவ தொறந்து பார்த்தா ஒரு கும்பல் நிக்கிறாங்க. "உங்கட்ட இருக்கிற சார்லி என்கிட்ட குடுத்துருங்க" அப்படின்னு மிரட்டுறாங்க. என்னடா சார்லி எதை கேட்குறாங்க அப்படின்னு இவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த கும்பல் வந்து இவங்கள விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு கிரிமினல் சம்பவம், அந்த சம்பவத்துக்கான எவிடன்ஸ் வந்து இவங்களுக்கே தெரியாம இவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு. அது என்ன கிரிமினல் சம்பவம், என்ன எவிடன்ஸ், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுதான் இந்த படத்தோட கதை. இது ஒரு காமெடி படம். அதுக்காக ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கான காமெடி எல்லாம் இருக்காது. அங்கங்க சில ஃபன் இருக்கும். அது டீசென்ட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. பிரதீக் காந்தி அவர் தான் ஹீரோன்ன உடனே, ஏதோ ஒரு ஸ்பார்க் மிஸ் ஆகுது. இவர் தான் ஹீரோவா? அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆரம்பத்துல இருந்துச்சு. பட் போக போக அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து அவர் சூப்பரா செட் ஆயிருந்தாரு. பல இடங்கள்ல அவருடைய ஃபன் ஒரு மாதிரி ஒரு சோப்பலாங்கி ஹீரோவா வருவாரு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் அந்த ஒரு ஸ்ட்ரிப் கிளப்ல ஒரு டான்ஸ் ஆடுவாரு. சட்டை பேண்ட் எல்லாம் கழட்டி போட்டு. அதெல்லாம் செம ஃபன்னா இருந்துச்சு. படத்துல அவர் வந்து ஒரு வெட்டனரி டாக்டரா வருவாரு. அத வந்து கதையில கிளைமாக்ஸ்ல ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு சீன்ல வந்து மனுஷங்கள விட மிருகங்கள் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு ஒரு டயலாக் ஒண்ணு பேசுவாரு. எனக்கு அந்த டயலாக் புடிச்சிருந்துச்சு. யாமி அவங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர். பல படங்கள்ல பார்த்துருக்கோம். இந்த படத்துலயும் டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு சாஃப்ட் ரோல்ல அவங்கள காமிச்சிருப்பாங்க. அப்படியே ஒரு அதிரடி மோடுக்கு மாறுவாங்க. அந்த ரோல வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய கடைசி கிளைமாக்ஸ் 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எவிடன்ஸ் ஒண்ணு தேடுறாங்கல்ல, அந்த எவிடன்ஸ் வந்து பேசிக்கலி ஒரு பென் டிரைவ். அந்த பென் டிரைவ ஒரு நாய் சாப்ட்ரும். நாய் அத சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆயிரும். அது கக்கா போக வைக்கிறதுக்காண்டி சில மருந்து மாத்திரைலாம் குடுப்பாங்க. ஸோ நாய் ஆயிப்போச்சா அப்படிங்கிறது தான் கிளைமாக்ஸே. படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னா, ரொம்ப பிரெடிக்டபிளான படம். இது ஒரு காமெடி படம்னு ஆயிப்போச்சு. பெருசா கதை கிடையாது, லாஜிக் கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு கம்ப்ளீட் காமெடியா இருந்திருக்கணும். அப்படியே நல்லா படம் ஃபுல்லாவே ஃபன்னா இருந்திருக்கணும். அப்படியெல்லாம் இருக்காது. பட் போர் அடிக்காத அளவுக்கு போகும். ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் இருக்காது. அதே நேரத்தில ரொம்ப டயர்ட் ஆக்குற மாரியும் இருக்காது. ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, மொத்த படமே 1 1/4 மணி நேரம் தான். அதனால அது வந்து ஒரு பாசிட்டிவா எனக்கு தோணுச்சு. அதுவும் ரொம்ப ஒரு மாரி வயலன்ஸ் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. பசங்களோட உட்கார்ந்து பார்க்கிறதுனா கூட, சில ஃபன்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே ஜாலியா உட்கார்ந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலா ஒரு ஆவரேஜான படம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம உட்கார்ந்து பார்த்தா, ஒரு ஹார்ம்லெஸ் வாட்ச்.